வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோம்ன்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். ஜோதி லேப் பற்றி பார்க்க போறோம். டெலிவரி கிட்ட இருந்து சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓஎன்ஜிசியோட ஒரு பிசினஸ் அப்டேட் நம்ம பார்க்க போறோம். வோல்டாஸ் நிறுவனத்தோட ஒரு அப்டேட் பார்க்க போறோம். லாஸ்ட்டா டால்மியா சிமெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த ஃபியூச்சர் பிளான்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரலா நம்ம மார்க்கெட் அப்டேட் வந்து பார்ப்போம். நிஃப்டி 50 லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல நெகட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த நிஃப்டி 50 டெலிவர் பண்ணுச்சு. இதுக்கு மெயின் ரீசன் ஐடி இண்டெக்ஸாவும் அது இருந்திருந்தது. எனக்கு தெரிஞ்சு மண்டே ஐடி இண்டெக்ஸ்ல ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு ஃப்ளாட்டாவோ இல்ல ஃப்ளாட் டூ பாசிட்டிவான பெர்ஃபார்மன்ஸ தருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, வெள்ளிக்கிழமையே போட்டு மங்களம் பாடிட்டாங்க. ஃபர்தரா அதுக்கு அடுத்த நாளே திரும்ப போட்டு பொளப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு சைட்ல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டா இல்ல கொஞ்சம் நெகட்டிவா ட்ரேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா, அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை அந்த அளவுக்கு சரியா போகல. இப்போ ஈரான் தரப்புல இருந்து இப்ப அங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஸ்விட்சர்லாந்துல. முதல் கட்ட பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சிருக்கு. இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையில பெருசா எந்த விதமான ஒரு முடிவும் பார்த்தீங்கன்னா, எட்டல அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். இப்ப வரைக்கும் ஜேடி வான்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஸ்விட்சர்லாந்து பேச்சுவார்த்தை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, ஈரான வந்து அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட கையில இருக்கக்கூடிய யுரேனியம் எல்லாத்தையுமே வந்து குடுத்துறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, நாங்க நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்க போறதில்ல. அதுக்கு நாங்க எழுதி குடுக்குறோம். ஆனா, என்ரிச்மென்ட் ரைட்ஸ வந்து நாங்க விடமாட்டோம் அப்படின்ட்டு ஈரான் தரப்புல இருந்து கிளியரான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இது ஒரு பின்னடைவு இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, அவங்க கையில யுரேனியமே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா எடுத்துறணும். அவங்க எடுக்க ஒப்புக்கொள்ளலனா, நாங்க எடுப்போம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை பார்க்குற விதத்தில தான் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு திரும்பவும் புதுசா ஒரு 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 வளர்ச்சிய தான் வந்து குடுக்குது இந்த பிரச்சனையே தவிர, இந்த பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய ஒரு இடத்துல இல்ல அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் மூலியமா தெரியுது. அது மட்டும் இல்ல, ட்ரம்ப் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகுன்னு பார்த்தா, ஸோ இந்த இந்த லெபனான்ல இருக்கக்கூடிய ப்ராக்ஸிஸ், ஈரானோட ப்ராக்ஸிஸ் பார்த்தீங்கன்னா, கம்முன்னு இருக்கணும். அவங்க எந்த விதமான தாக்குதலும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாரி ஏதாச்சும் வந்து நடந்ததுன்னா, நாங்க மறுபடியும் ஈரான வந்து வேற லெவல்ல அடிப்போம். வெரி ஹார்ட் வி வில் ஹிட் வெரி ஹார்ட் அப்படின்ட்டெல்லாம் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி, போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன பேசுனாங்களோ, அதையவே இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. அ இப்போ ஹெஸ்புல்லா அடிக்குதோ இல்லையோ, அந்த சைடு இஸ்ரேலோட தாக்குதல் பலமா வந்து இருக்கு. அதுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுத்து தானே ஆகணும். இங்க காட்டக்கூடிய ஒரு வீரியத்த இஸ்ரேல் கிட்ட ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா காட்டுறதில்ல. ஏன்னா, அவங்களுக்காக தானே வேலை செய்றாங்க. ஸோ, ஓவரால் பார்த்தீங்கன்னா, திரும்ப இருந்து இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி இருக்கு. எங்க ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சதே இப்படி தான். ஈரான் நடுவுல தலையிட்டது. அதுக்கப்புறம் ஈரான் கூட சண்டைக்கு வந்தாங்க. ஈரான் திருப்பி அடிச்சதும் பீஸ் டாக் ஏற்பட்டது. அகைன் பார்த்தீங்கன்னா, போர் ஆரம்பிச்சு அமெரிக்கா நடுவுல வந்து இப்போ பேச்சுவார்த்தை வரைக்கும் வந்திருக்கு. இப்போ ஃபர்தரா இது திரும்பவும் அதே இடத்துக்கு வந்திருக்கிறது கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. க்ரூட் இப்போ வரைக்கும் சரிஞ்சிருக்கு. $75 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேபி டென்ஷன் ஏறுது. இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆகுதுன்னா, திரும்ப க்ரூட் வந்து ஜம்ப் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. அகைன் ஒரு சண்டை கூட நடந்தாலும் நடக்கலாம். அப்படி நடந்ததுன்னா மார்க்கெட்டுக்கு அது ஒரு பெரும் இழப்பா மாறும். இப்போதைக்கு இந்த விஷயங்களே மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா, சின்ன தாக்கத்தில வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஃபர்தரா டவுன்ஃபால் ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா சான்ஸ் இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அக்யூமுலேட் பண்றதுக்கு. கண்டிப்பா அந்த வாய்ப்ப நான் பயன்படுத்துவேங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நான் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்னென்னங்கிறதையும் கண்டிப்பா வரக்கூடிய வீடியோஸ்ல உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜோதி லேப் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஜோதி லேப் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸோல பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண போறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. எக்ஸோவ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா ஜோதி லேப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்? ப்ரில் பார்த்தீங்கன்னா, இவங்க கை விட்டு வந்து போயிருச்சு. ப்ரில் ஒரு முக்கியமான ஒரு பிராண்டு. அதனால இந்த பங்குல நடந்த வீழ்ச்சிய பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ப்ரில் பார்த்தீங்கன்னா, ஓவரால் FY 26 ரெவென்யூல கிட்டத்தட்ட 320 380 கோடி வரைக்கும் ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்த ரெவென்யூல. ஒட்டுமொத்தமா ஒரு 2,900 கோடி கிட்ட இருக்கு. அதுல இவங்களுடைய ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷனே 300 380 கோடி வரைக்கும் இருக்கு. ஆனா, அதே நேரத்துல
எக்ஸோவோட கான்ட்ரிபியூட் பார்க்கும்போது ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஒரு 530லேருந்து 590 கோடி வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ எக்ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதி லேப்போட ஒரு லீடிங் பிராண்டா தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதே நேரத்தில ப்ரில் கைவிட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு இழப்பா இருந்தாலும் கூட, ஸோ இத டெஃபினட்டா அவங்க சரி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ இத வளர்த்தெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைய செய்யணுமோ, ஸோ அந்த ப்ரில்லோட இடத்த எப்படி வந்து இவங்க நிரப்ப போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு இந்த ஜோதி லேப்ப பொறுத்தவரைக்கும். பட் அத சரியா பண்ணுவாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கு கண்டிப்பா காலம் எடுத்துக்கும். ஸோ டைம் ஆகும். ஸோ இந்த எக்ஸோ ஃபர்ஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது சவுத் இந்தியாவ ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணப்பட்ட ஒரு பிராண்ட் தான். அதுக்கப்புறம் ஸோ இந்த எக்ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா பெரிய ஒரு பாப்புலர் பிராண்டா வந்து மாறிருச்சு. ஸோ விம்முக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்கக்கூடிய டிஷ்வாஷரா இந்த எக்ஸோ தான் வந்து இருக்கு. ஸோ நல்ல ஒரு விற்பனையும் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இத வளர்த்தெடுப்பாங்க. அண்ட் மேபி புது ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் லான்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இப்படி தான் ஒண்ணொண்ணா பார்த்தீங்கன்னா, இவங்க லான்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில புது பிராண்ட்ஸ் மேபி லான்ச் பண்றாங்களாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இல்ல எக்ஸோ பிராண்டுக்கு இன்னும் பெரிய ப்ரமோஷன குடுக்குறாங்களான்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஜோதி லேப் ஒரு ரூ. 200 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இங்க ஒரு பிரஷர் பிசினஸ்ல ஒரு பிரஷர் இருக்கு. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, இவங்களோட எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, பிரஷர்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பல எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பற்றி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஏற்படல. ஏன் ஐடிசில கூட பெருசா எந்த விதமான ரெக்கவரும் ஏற்படல. 290 கிட்ட தான் இன்னும் அது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா மேபி ஒரு டிப் நடந்ததுன்னா, நல்ல ஒரு சான்ஸ் தான் ஐடிசி பொறுத்தவரைக்கும். ஸோ ஹெச்யூஎல் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல சரிஞ்சது. அகைன் ஹெச்யூஎல் வந்து ஒரு 2 100க்கெல்லாம் கீழ வந்ததுன்னா, ஸோ ஃப்ரெஷ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, ஹெச்யூஎல்லேயும் வந்து ஏற்படும். ஸோ எஃப்எம்சிஜி என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அட்ராக்டிவான ஒரு ஏரியாவா வந்து இருக்கு. ஸோ அந்த ஏரியாவ டெஃபினட்டா நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அது நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பலன் அளிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ எஃப்எம்சிஜி ஒரு பெட்டரான ஒரு ரேஞ்சில இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ லாங் டெர்ம் போர்ட்ஃபோலியோக்கு அந்த மாரி ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது, அத நம்ம கரெக்ட்டா பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ரொம்ப வந்து கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய பங்குகள நம்ம யோசிச்சுட்டு இல்லாம, ஸோ ஒரு சேஃப்டி ஓரியன்டடா இருக்கக்கூடிய ஒரு செக்டார் பங்குகள நம்ம ஆட் பண்றது மூலியமா போர்ட்ஃபோலியோக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பங்குகளுமே நல்லா கரெக்ட் ஆயி தான் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் வந்து பார்க்குறேன். அடுத்தது ஸோ டெலிவரி கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ டெலிவரி பார்த்தீங்கன்னா, இப்போ அசத்தலான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுதான் டெலிவரியோட மேப்ஸ். ஸோ அவங்க ஓனா பார்த்தீங்கன்னா, டெலிவரி மேப்ஸ வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் யூஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்டோட உதவியின் மூலியமா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நல்ல ஒரு டேட்டா இருக்கு. ஸோ இந்த மேப் வந்து போகாத இடத்துக்கும் இவங்க வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பல அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க கையில இருக்கு. ஸோ ஜஸ்ட் லேண்ட்மார்க்க பேஸ் பண்ண அட்ரஸ் இந்த மாரி பல தகவல்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி அ ஒரு கமர்ஷியலுக்கு மேப்ஸ் அப்படிங்கிறத வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா வந்து பார்க்கப்படுது. ஸோ இது இவங்க மட்டும் யூஸ் பண்ண போறதில்ல. மற்ற டெலிவரி இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் இந்த டெலிவரி மேப்ஸ எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா டெலிவரி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ மேப்ல பாருங்க, புதுசா ஒவ்வொன்னா வந்து உருவாயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது நம்ம நாட்டு நிறுவனங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியா நான் பார்க்குறேன். ஸோ லோக்கல் ஸ்ட்ரென்த்த எப்படி யூஸ் பண்றாங்க, ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தரவுகள வச்சு எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பில்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு சரியான ஒரு விஷயத்த டெலிவரி பார்த்தீங்கன்னா, இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு பயனளிக்கும் டெலிவரிக்கு வருங்காலங்கள்ல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. அடுத்தது ஸோ ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய ஒரு ரீநேம் மாரி வந்து சொல்றாங்க. ஆயில் அண்ட் கேஸ் இல்லப்பா, இப்ப நாங்க கேஸ் அண்ட் ஆயில் அப்படின்ட்டு ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா, அவங்களே அவங்கள கிளாசிஃபை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, இப்போ ஆயில் அவுட்புட்ட தாண்டி நேச்சுரல் கேஸோட அவுட்புட் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எதிர்காலத்திலயும் நாங்க கேஸ் அவுட்புட் வந்து எங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு நாங்க நெனைக்கிறோம். ஆயில் அவுட்புட் பார்க்கும்போது ஃப்ளாட்டா இருக்கும் அப்படின்ட்டும் இந்த நிறுவனத்தோட தலைவர் பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க. ஸோ இது ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து வந்த அப்டேட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வோல்டாஸ் வந்து ஒரு 1,000,000 ஏசிய வந்து இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல செல் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் லீடரா வோல்டாஸ் தான் இருக்காங்க. இந்த ஏசி செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும். 2வது தைக்கின்னு நெனைக்கிறேன். 3வது வந்து எல்ஜி இருக்காங்க. ஆனா பிரீமியம் செக்மெண்ட்ல எல்ஜி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1ல இருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாசமே ஒரு அப்டேட் வந்தது. ஏப்ரல் லாஸ்ட்ல எல்ஜி பார்த்தீங்கன்னா, ஒரு 1,000,000 யூனிட் ஏசி கிட்ட
வித்திருக்கிறதா தகவல் வந்து நமக்கு கிடைச்சது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கொஞ்சம் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டாஸை காட்டிலும் அதிகப்படியான ஏசிஸை இந்த Q1ல அவங்க செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு இதன் மூலியமா வந்து தெரிய வருது. ஸோ எல்ஜி இப்போ ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம். பட் அவங்க இந்தியா மார்க்கெட்டு பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை பற்றி உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது டால்மியா பாரத் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. டால்மியா பாரத் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிய வந்து இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து டபுள் த டைம்ஸ்க்கு மேல உயர்த்த போறதா தகவல் வந்திருக்கு. அடுத்த 5 வருஷத்துல. இதுக்காக ஒரு 4000 கோடி வந்து ரைஸ் பண்ண போறதாவும் ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. கரண்ட் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 50 எம்டிபிஏ கிட்ட இருக்கு. 50 எம்டிபிஏலேருந்து 110லிருந்து 130 எம்டிபிஏ சிமெண்ட் கெப்பாசிட்டியை உருவாக்குறதுக்கு டால்மியா பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பேஸ்டு மேனரில் இதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டும் டால்மியா பாரத் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போது 4வது இடத்துல இருக்காங்க. ஃபர்தராக அவங்களுடைய கெப்பாசிட்டியை உயர்த்தி ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறதா தகவல் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. இதே செக்மெண்ட்டில் ஏசிசி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்குது. பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிசியில் ஒரு 13-15% வரைக்கான ஒரு லாஸில் இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு 2 டைம் பேஸ்டு மேனரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மெர்ஜர் வேறு இதில் நடக்க போகிறதாவும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஒரு நல்ல கம்பெனி தான். மெர்ஜருக்கு அப்புறம் 2வது பெரிய ஒரு நிறுவனமாக மாறும். நமக்கு அம்புஜா சிமெண்ட் வந்து கிடைக்கும். சிமெண்ட் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு இடம் தான். ஃபர்தராக மேபி டிப் நடந்ததுன்னா இந்த இடத்துல நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவேன். இதோட டெவலப்மெண்ட்டை பற்றி நான் தனியாக ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஏசிசிக்கு. இன்கேஸ் டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.